மேற்கு வங்கத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதியதில் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 60 பேர் பலத்த காயமுற்றிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் மீட்புப் படையினர் ரயில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு வருகிறார்கள். கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் சியால்டாவிற்கு சென்று கொண்டிருந்த போது டார்ஜிலிங் பகுதியில் இருந்து சிக்னலில் நிற்காமல் வந்த சரக்கு ரயில் பயணிகள் ரயிலின் பின்புறம் வேகமாக மோதியதில் இதில் சரக்கு ரயிலும் பயணிகள் ரயிலின் கடைசி 3 பெட்டிகள் தடம் புரண்டு சேதமடைந்திருக்கிறது. விபத்து நடந்த இடத்திற்கு 15 ஆம்புலன்ஸ்களும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் விரைந்திருக்கிறார்கள். விபத்தில் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 60 பேர் பலத்த காயமுற்றிருக்கிறார்கள். இவர்களை மீட்புப் படையினர் போராடி வருகிறார்கள். தற்போது 60 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். விபத்து பகுதியில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விபத்து தொடர்பாக 0332350879 மற்றும் 033238333326 என்ற எண்களில் தகவல் பெறலாம் என ரயில்வே துறை உதவி எண்களை அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ரயில் விபத்து குறித்து தகவல் அறிந்தது அதிர்ச்சி அடைந்தேன். மீட்புப் படையினர் மற்றும் மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ்கள் மற்றும் பேரிடர் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை துவக்கப்பட்டுள்ளது என்று மம்தா அவர்கள் கூறியிருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வெளியிட்ட அறிக்கையாவது: மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் பகுதியில் நடந்த ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்திருக்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். மீட்புப் பணிகள் நடந்து வருகிறது. விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணமும் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் கூறியிருக்கிறார். பிரதமர் மோடி மேற்கு வங்கத்தில் நடந்த ரயில்வே விபத்து சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விபத்தில் உயிர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகிறது என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள இரங்கல் செய்தியில், பயணிகளும் ரயில் சரக்கு ரயிலும் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விபத்தில் காயமடைந்த மருத்துவ சிகிச்சை பெறுவோர் பூரண உடல்நலம் பெற்று எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன். ரயில் பாதையில் விபத்துகள் ஏற்படுவது தொடர்பாக தொடர்கதையாக இருக்கும் நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்தி இதுபோன்ற விபத்துகள் நிகழாவண்ணம் ரயில்வே போக்குவரத்தை சரி செய்ய கண்காணிக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் இந்த ரயில் விபத்தில் பலியானவர்களும் காயமற்றவர்களுக்கு இரங்கல் செய்தியை பதிவு செய்திருக்கிறார். காயமற்றவர்களுக்கு உரிய சிகிச்சையும் கொடுக்க வேண்டும் மத்திய அரசு அப்படி என்று வலியுறுத்தியிருக்கிறார் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி.